நண்பர்களே நம்ம கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 2024க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு, இப்போ 2024ல் எப்படி எக்கனாமிக் மாறிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். பொருளாதாரத்துலேயும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மணியும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே தான் இருக்குது. ஒர்க்குக்கு போன ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் டைம் பாஸ் போய்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா பிசி யூஸ் பண்ணுறதும் சரி, நம்பர் ஆஃப் ஃபோன் யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இருக்க அது வருடத்துக்கு வருடம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2024ல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 5 பில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2025, 26, 27லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இதனால் நமக்கு எந்த பெனிஃபிட் இருக்கா, ஏதாவது ஒரு இன்கம் இருக்கா? நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் ஒரு ஃபோனு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், விசாட், ஃபேஸ்புக், டிக்டாக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி மே மந்த் நடக்குது. ஏப்ரல் 2024 வரை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது ஏஜ் லிமிட்டட் பார்த்திங்கன்னா 16 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தையிலேருந்து எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஃபன்னியாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீமேல் மேல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், விசாட், ஃபேஸ்புக், டிக்டாக் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% பீப்புள் மட்டும் தான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மற்ற 80% பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 crore பீப்புளுக்கு மேலே இருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத மெத்தடை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. போர் பீப்புள் பூராவே தான் இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே சைல்ட்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் அதனால் உங்களுக்கு இன்கம் வருதா கிடையாது. டைம் பாஸுக்கு நீங்கள் யூடியூப் சாட், ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க. 100ல் ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிப்பாங்க. பட்டு எல்லாரும் முடியும்னு பார்த்தீங்கன்னா முடியாது. பட் வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் என். இது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். நம்ம கம்பெனியோட அஃபிஷியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ் எம்பி இன்டெக் எல்எல்பி. நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில் இருக்குது. நம்ம கம்பெனி அப்ளிகேஷன் நேமே வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கூட சொல்லலாம். எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபன் அண்ட் என். ஃபன்னுன்னாவே உங்களுக்கு தெரியும், டைம் பாஸ் ப்ளஸ் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதோடு நமக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அதாவது நம்ம கம்பெனியில் வந்து எப்படி வருமானத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கம்பெனியை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மிஷன் விஷன்லாம் ரொம்ப அமேசிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்களே படித்து பாருங்கள். எல்லா பீப்புளும் வந்து ஃபைனான்சியல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் தான் நம்ம கம்பெனியோட நோக்கம். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோராக இருக்கக்கூடாது, ரிச் லெவலுக்கு வரணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் இந்த மாதிரி தான் சார்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் இந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா அதை டைம் பாஸ்க்காக பண்ணுவோம். பட் அதனால் நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி அப்ளிகேஷனில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வேர்ல்டு அளவில் ட்ரெண்ட் ஆகும். ப்ளஸ் அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கமும் நமக்கு வரும். ஸோ அதை எப்படி நம்ம இன்கம் நம்ம கம்பெனி எடுக்கலாம், அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லீகலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட், டேன் சர்டிஃபிகேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேன் கார்டும் இருக்குது நம்ம கம்பெனிக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதயம் ஆதார் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லீகலாகவே லாங் டைம் ரன் ஆகக்கூடிய கம்பெனி, 100% ஜெனியூனாக
கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ஸ் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம கம்பெனியோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபன் அண்ட் எர்ன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனோட ஐக்கான் இந்த மாதிரி தான் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, ரெஃபரல் மொபைல் நம்பர். அதாவது நம்ம கம்பெனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், டைரெக்டாக பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடிய டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பேமெண்ட் ரிலேட்டட் அண்ட் வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் டைம் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் எதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணால் டைரெக்டாக கம்பெனியை மட்டும்தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒரு அமேசிங்கான பிளான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பிளான். ஸ்டாண்டர்டுக்கு ப்ரீமியம்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே கிளியராக சொல்லிடுறேன். நம்ம ஸ்டாண்டர்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம கம்பெனியில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ட்ராகிறதுக்கு வெறும் 99 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணி ஒரு மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வரை எந்த ஒரு பேமெண்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கூட சொல்லலாம். ஒன் டைம் பே பண்ணுறதுக்கு ஒரு 10 to 30 செகண்ட் மட்டும்தான் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயில் பே பண்ணலாம். இதே ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற வேலெட் மூலயமா வேறு எதுவும் நம்ம கம்பெனி அப்ளிகேஷனுக்கு பே பண்ண முடியாது. ஸோ அதனால் பே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பே பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட அப்ளிகேஷன் வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சாட், ஸ்னாப்சாட் அண்டு யூடியூப் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரி எப்படி சார்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க, போஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஹை குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ட்ரெண்ட் ஆகக்கூடிய மெத்தடில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் இருக்கும். நம்ம அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் சிம்பிள் உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம் மெத்தட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப அமேசிங்காகவும் இருக்கும் அப்ளிகேஷன் டிசைனிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை பற்றி பார்ப்போம். இந்த பிளானை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுப்பாங்க நம்ம கம்பெனி. நீங்கள் இடையில வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பீஸு பே பண்ண தேவையில்லை. ஃப்யூச்சரில் எதுவும் அப்கிரேட் பண்ணாலும் எந்த ஒரு அமௌண்ட்டும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் பிளான். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 5 ரெஃபரல் கம்பல்சரி கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நான் ஒர்க்கிங் இன்கம் வரும், ஒர்க்கிங் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் ஆக போது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும்போது உங்களோட 10th லெவல் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் 2.46 crore வரை வரும். இது 100% உங்களால் முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஈச் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். அதாவது ரெஃபரல் ஒர்க் பண்ணி டீமை ஃபார்ம் பண்ணணும். ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு டச்சப்லேயே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு அமேசிங்கான பிளான் கூட. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ்க்கு பே பண்ண முடியல, இல்லை 19 மினிட்ஸ் 100 ரூபீஸ் பே பண்ண முடியும்னு நினச்சிங்க இந்த பிளான். இல்லை எனக்கு அதிகமாக இன்கம் தேவைன்னு நினச்சிங்க நீங்கள் வந்து 499 பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் பேமெண்ட்டை தான் லைஃப் டைம் வரை வேலிடிட்டி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நம்ம சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கூப்பன் ஆஃபராக கொடுக்குறோம் 500 ரூபீஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ்பி ட்ராவல் பேக்கேஜ் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்ம கம்பெனியோட டைப்பில் இருக்கிறாங்க. இது ஒரு 17 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம கூட டைப்பில் இருக்கனா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டீம் ஃபார்ம் பண்ணுறது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா 10/10 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 10 லெவல் வரை வந்து பார்த்திங்கன்னா 12.42 crores வரை இன்கம் நமக்கு கிடைக்கும் கம்பல்சரி. அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா May 10th வந்து பார்த்திங்கன்னா இந்த
499 பிளான் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் ஓல்டு மெம்பராக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹100 கொடுத்துருக்காங்க. இதே நியூ மெம்பர் டைரெக்டாக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 499 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வரும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நியூ சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹500 வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் கூப்பன் கொடுக்குறாங்க. நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹500 ரிட்டன் ட்ராவல் கூப்பன் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுற ட்ரெயின், ஃப்ளைட்டு அந்த மாதிரி ஏதாவது டூரிசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எஸ்எஸ்பி ட்ராவல்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைஅப்பில் இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தாலே போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டீம் ஃபார்ம் பண்ணுறதும் பண்ணாமல் இருப்பதும் அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியான இன்கம் வரும். அதாவது க்ரோர் கணக்கில் வரும். 12.42 crores வரை வரும். இதே நீங்கள் ₹99 பிளான் பண்ணும்போது 10th லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.46 crore வரை இன்கம் வரும். ஸோ இது எல்லாமே ஈஸியாகவும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அது எப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனியில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒரு 8 டைப்பான இன்கமும் இருக்குது இந்த பிளானோட சேர்த்து, 2 பிளானுக்கும் சேர்த்து. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீம் ரெஃபரல் இன்கம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன்கம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம் வித்ட்ரால் இன்கம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ ஷேரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் கம்யூனிட்டி இன்கம், நான் ஒர்க்கிங் இன்கம். இந்த சிங்கிள் லைன் கம்யூனிட்டி இன்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்னு கூட நம்ம கம்பெனியில் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆள் சேர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம்மே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அது எல்லாமே கிளியராக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூர் அண்ட் ட்ராவல்ஸ் இன்கம் கொடுத்துருக்காங்க. இந்த டூர் அண்ட் ட்ராவல்ஸ் இன்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ₹99 பிளானில் வராது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளான். நம்ம வந்து ப்ரீமியம் சூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த பிளான் டீட்டெயில் எல்லாமே அப்கிரேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ், ஆல் மொபைல் அண்டு டிடிஹெச் ரீசார்ஜ் இன்கம் கொடுப்பாங்க. இ-காமர்ஸ் ஷாப்பிங் இன்கமும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக டீம் ரெஃபரல் இன்கம். ரெஃபரல் இன்கம்னா ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கோம்னா நமக்கு கீழே ஃபஸ்ட்டு ₹99 வந்து பார்த்திங்கன்னா 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும். நமக்கு கீழே டைரெக்டாக ஒரு 5 பேர்த்த பண்ணாலே போதும். நம்ம கொடுக்கக்கூடிய 5 டைரக்ட்டுக்கு மேலே நம்ம ரெஃபரல் நீங்கள் வச்சு நம்ம திரும்ப வந்து 6, 7ன்னு கொடுக்க முடியாது. அதுக்கு கீழே நமக்கு டீம் ஃபார்ம் பண்ணவங்க மூலியமாக அவங்க திரும்ப 5 பேரை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ரெஃபரல் கொடுத்துட்டிங்கனாவே உங்களோட ஒர்க்கு முடிஞ்சுன்னு கிடையாது. உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 20 ஐடி ப்ளஸ் 20 ஐடி, அதாவது 40 ஐடிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுக்கு ஒரு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து சிங்கிள் லைன் கம்யூனிட்டின்னு வரும், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ₹99 பிளானுக்கும் பொருந்தும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 499 பிளானுக்கும் பொருந்தும். 499 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக 10 மெம்பர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பிளானை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஈச் லெவல், அதாவது 10th லெவல் வரை நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2nd லெவல் 3rd லெவலில் உங்களால் முடிஞ்ச வரை லெவலில் ஃபில் பண்ணிக்கிட்டு வரலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து 2 பிளானையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் பண்ணினாலும் இன்கம் வரும், ஒர்க் பண்ணனாலும் நான் ஒர்க்கிங் இன்கம் ரெண்டுமே வரும். ஸோ அதை உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம். இந்த ரெஃபரல் இன்கம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 99, 499 இந்த 2 பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 5 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு ₹99 மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 லெவலில் 7 லெவல் 3rd லெவல் 4th அதுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 499 லெவலில் 10 மெம்பர்ஸ் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளானில் இன்னும் அதிகமான ஆஃபர்ஸ், டூர், ட்ராவல்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டீம் ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை லெவல் இன்கம் 10 லெவல் வரை கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ₹99 பிளான். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 5 பேர்த்த ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 60% அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25% கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ₹24.75 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டைரெக்டாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா 60%. எக்ஸாம்பிளுக்கு 5 பேர்த்துக்கிட்ட வந்து இவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் ஃபார் எவ்ரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 123.75. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2nd லெவலில் 25 பேர், 3rd லெவலில் 125, அடுத்து வந்து 625 4th லெவல்லையும், 5th லெவலில் 3125
பீப்புளும் இந்த மாதிரி வந்து 6th 7th 8th 9th இந்த மாதிரி டோட்டல் 10th லெவல் வரை நீங்கள் எந்த அளவுக்கு டீம் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். டோட்டலாக உங்களோட 10th லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட இன்கம் 2.46 crore வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் 29 rupees கொடுத்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சம்பாதிக்கிறீங்க. அதோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் உங்களோட இன்கம் இந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரும். இதில் வந்து ஒர்க்கிங்கும் இன்கம் வரும், நான் ஒர்க்கிங் இன்கம் வரும். இதே 499 பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபஸ்ட் லெவலில் 5 கொடுத்துருக்கேன். நம்ம வந்து 10 பீப்புளை ரெஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 கொடுத்துருக்கேன், அந்த இடத்துல 10 வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 248 ரூபா வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000க்கு மேலே வரும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த 499 rupees பிளான்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 5x10, இது வந்து பார்த்தீங்கன்னா 10/10 மேட்ரிக்ஸ் பிளான். ஸோ ஈச் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டீமை டெவலப் பண்ணி பூம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட இன்கமும் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி வந்து 100% ஜென்யூனான கம்பெனி. மற்ற கம்பெனி மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ன வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 கம்பெனிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் வாட்சிங் ஜாப்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. கரண்ட்லி ரன் பண்ணுறதுக்கு கூட முடியாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அடுத்த 1 week 2 weekலேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம கம்பெனி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 100% ஜென்யூன் கம்பெனி, லாங் டைம் ரன் ஆகக்கூடிய கம்பெனி. லீகலாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100% ஜென்யூனாக நம்பி இறங்கி ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டீமை ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் இருக்கும். நீங்கள் 499 பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் 10th லெவலில் 12.42 crores வரை உங்களோட இன்கம் டோட்டல் 10th லெவல் வரை வந்துடும். ஸோ பொட்டென்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 weekக்குள்ளே என்ன மாதிரி இன்கம்ஸ்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸப்டேஷன் நீங்கள் டைரெக்டாக ஒரு 5 டைரக்ட் லெவல் வந்து 10 வீக்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவல் அச்சீவ் பண்ணக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் இன்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வித்ட்ரால் இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வித்ட்ரால் ஒன்று பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பண்ணலாம், அல்லது உங்களுக்கு கீழே டீம் மெம்பர்ஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 8.32% வரை வரும். மினிமம் இன்கம் 41 ரூபா. 100 rupees வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு 41.6 ப்ளஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அமௌண்ட்டு. ப்ளஸ் அவங்க எவ்வளோ வித்ட்ரால் பண்ணுறாங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ப்ளஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் உங்களோட அப்ளைன், உங்களுக்கு கீழே டவுன்லைன், டீம் டவுன்லைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் கம்பெனி அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது, அந்த மாதிரி பிஸ்னஸ் பிளானை கொண்டு வந்தது கிடையாது. நம்ம கம்பெனி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட் வாட்சிங் இன்கம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி இதுலேயும் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ நீங்கள் டெய்லியும் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் வாட்ச் பண்ண முடியல, நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து வாட்ச் பண்ணாலே போதும். ஜஸ்ட் 20 minutes ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாலே போதும். மந்த்லி ஒரு 10 hours நம்மளோட அப்ளிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துடும். இந்த இன்கம் எப்படி வருங்கிறத நான் அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஸ்டூடெண்ட் இல்லை பார்ட் டைம் ஒர்க்கர் அல்லது எம்ப்ளாயாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறது மேக்ஸிமம் நிறைய பீப்புள் மினிமமே 20 minutes அல்லது 30 minutes மேலே போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்பலாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இதே எம்ப்ளாயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக யூடியூப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து ஃபன்னியாக காமெடி இந்த மாதிரி சாங் இது கேட்குறத இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அதே கான்செப்டை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கமாக ரெகுலராக கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர்த்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 4 members 5 members இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் டீமாகவே நீங்கள் ஃபேமிலியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் 1 by 1ஆகவே. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம கம்பெனியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இன்கம் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடையில கண்டென்ட்ஸ் ஆட்ஸ்ன்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த ஆட்ஸ்லேருந்து வர இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸு, அவங்களுக்கு கீழே இருக்க டீம் மெம்பர்ஸ், நமக்கு மேலே இருக்க அப்ளைன், அவங்களுக்கு மேலே இருக்கிற அப்ளைன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கம்பெனிக்கு ஒரு 10,000 வந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50%, அந்த 50%ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலையும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் லெவலில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 29.03 வந்துச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு ரிசன் 145.15 ருபீஸ் கிடைக்கும். அதாவது 8.32% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 10th லெவல் வரை நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 23 crore மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் அப்ளைன் டவுன் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனிக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணால் மட்டும் இன்கம் வரும், அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஏதாவது ஒரு ப்ராசஸ் எக்ஸாம்பிளுக்கு டெபாசிட்டோ அல்லது வந்து வித்ட்ரால் பண்ணாலும் அந்த மாதிரி இன்கம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஒரு கம்பெனியும் இன்ன வரைக்கும் கொடுத்தது கிடையாது. நம்ம கம்பெனியில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் லைன் கம்யூனிட்டி இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 20 ஐடி ஜாயினிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஐடி ஜாயின் இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 99 ருபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டிங்கனாவே போதும், நம்ம இந்த 20 ஐடி ஜாயினிங் இன்கமுக்கு எலிஜிபிள் ஆகும். இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈச் லெவலில் வந்து 1% கமிஷன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அப்ளைன் வித்ட்ரால் இன்கம் எது கொடுத்தாங்கன்னா நமக்கு அவங்கள்ட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா 0.5% கமிஷன் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 20 ஐடிஸ்லேருந்து நமக்கு 0.5%, எக்ஸாம்பிளுக்கு 1000, 2000 இந்த மாதிரி வித்ட்ரால் பண்ணாங்கன்னா நமக்கு அதுலேருந்து இந்த மாதிரி கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே டவுன்லைனில் யாராவது வித்ட்ரால் இன்கம் எடுத்து வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து 20 ஐடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ கிடைக்கும். ஃப்ரீ மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அவங்க நம்ம கம்பெனி சொன்ன லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாவே நமக்கு அந்த 20 ஐடிஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கிடச்சிரும். ப்ளஸ் அதை ஃபாலோஃப்லேயே இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம கம்பெனியோட ப்ளஸ் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். மற்ற எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் எந்த ஒரு கம்பெனியும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆட் வாட்சிங்லேயே அந்த மாதிரி கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன்லேயும். ஸோ அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்லே ரொம்ப ஒரு அமேசிங்கான டாபிக்னு கூட சொல்லலாம். இந்த ரிவார்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு காயின்ஸு ப்ளஸ் கேஷும் கொடுக்குறாங்க. அதான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் கூட சொல்லலாம். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் 5 மெம்பரை ஜாயின் பண்ண வச்சுட்டீங்க, கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5 நாளைக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 காயின் கொடுக்குறாங்க. 50 காயின்னா ஒரு காயின்னா ₹1. அப்போ 50 காயின்னா ₹50 உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க டெபாசிட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 25 மெம்பர். நம்ம ஃபஸ்ட் லெவல்லேருந்து அதுக்கு கீழே 5 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து திரும்ப அந்த 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே 5 பேராக 2வது லெவலில் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்குள்ள நமக்கு 100 காயின்ஸ், அதாவது ₹100 கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 3 அதை வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்குள்ள 125 பேரை பண்ணும்போது ₹250 காயின்ஸ் கிடைக்குது. அதாவது காயின்ஸ்னால ப்ரைஸு சேம் ஒன்று தான். லெவல் 4ல் 625 பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60 நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 காயின்ஸ் கிடைக்குது. இதே வந்து 5th லெவல் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே 3125 பேர் வரும்போது பார்த்திங்கன்னா 99 டேஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹5000 ட்ராவல் போனஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆயிருங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இன்டர்நேஷ்னல், லோக்கல் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் 5வது லெவல் வந்தோடனே உங்களுக்கு 5000 போனஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராவல் போனஸ். அடுத்தது 6வது லெவல் வந்து பார்த்திங்கன்னா 15625 பேர்த்த வந்து நீங்கள் 150 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 5000 ட்ராவல் போனஸ் ப்ளஸ்ஸு அதோட வந்து பார்த்திங்கன்னா 6th லெவலும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜ் கொடுக்குறாங்க ₹25000. அதாவது எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறதுக்கான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கேஷோட. அடுத்து 7வது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 78,125 பீப்புளை நீங்கள் வந்து 200 டேஸில் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ₹1,00,000 பைக் ஃபண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பைக் என்ன மாதிரி வேணுமாலும் டிசைட் பண்ணிக்கலாம், அதுக்கு கேஷ் கொடுக்குறாங்க. அடுத்து 8வது லெவல் நீங்கள் சொல்லணும்னா 39,675 பீப்புளை கம்ப்ளீட் பண்ணும்போது 300 டேஸில் உங்களுக்கு ₹10,00,000 கார் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 9ல் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 பீப்புளை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு 50 lakh உள்ள ஹவுஸ் ஃபண்டு கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10வது லெவல் பண்ணிட்டீங்கன்னா 500 டேஸில் உங்களுக்கு 1 crore கேஷாக கொடுக்குறாங்க. இந்த 9th லெவல் 10th லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்கான கேஷ் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கம்பெனியில் வந்து ரீசெண்டாக நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் இதுதான். ஸோ எல்லோரும் இது யூஸ் பண்ணிக்கிங்க. மற்ற எந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளானிங் கொடுத்தது கிடையாது, யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற புவர் பீப்புளை ரிச் ஆக்கணுங்கிற ஒரு கான்செப்டோடு தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களையும் ஜாயின் பண்ணி அவங்களையும் ஏர்ன் பண்ண வைங்க. ஃப்ரீ டைமில் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து யூடியூப் மற்றபடி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் டைம் பாஸ் பண்ணாலே போதும், அதிகமான இன்கம் எடுத்துடலாம். இந்த டூர் அண்ட் ட்ராவல்ஸ் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணாலும். ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி சைட்லேயே இருக்குது, டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இன்கம் கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்தில் நீங்கள் டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ரீசார்ஜஸ்ன்னு பிடிப்பாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக உள்ள மொபைல் அப்ளிகேஷன், அதாவது ஜியோ நெட்ஒர்க்னா ஜியோ லைட்டுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4%, 2%, 1% இந்த மாதிரி கம்மிஷன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வோடாஃபோன் நெட்ஒர்க் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 rupees வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக்காகவே கொடுக்குறாங்க. நீங்கள் இதே கடையில் பண்ணிங்கன்னா நமக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது. நம்ம அப்படியே பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற அமௌண்ட்டில் வந்து 2.5% வந்து கேஷ்பேக்கு கொடுக்குறாங்க பண்ணுறதோட. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், ஐடியா இந்த மாதிரி நம்ம மொபைல் கம்யூனிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%லேருந்து 4% வரை கமிஷன் கொடுக்குறாங்க. இதே நம்ம டிடிஹெச் நெட்ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2.5% கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கடையில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. இதே டிஷ் டிவி மற்றபடி டிஷ் நெட்ஒர்க் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கம்பெனி அப்ளிகேஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப பெனிஃபிட்டான அப்ளிகேஷன் இருக்குது 2024. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் ஷாப்பிங் இன்கம் கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி ட்ரெண்ட் ஆகக்கூடிய நெட்ஒர்க்னு பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா மீஷோ இந்த மாதிரி நெட்ஒர்க் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டேஸ் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்றபடி கேஷ்பேக்கோ வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பண்டிகைனா மட்டும்தான். நம்ம அப்ளிகேஷனை ஸ்டாண்டர்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக 1%லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8% வரை கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 499 rupees பிளானில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த கேஷ்பேக்ஸ் அக்செப்ட் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே 499 rupees பிளானில் மட்டும்தான் என்னபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாமே வருகின்ற May 10th வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிள் ஆகிரும். ஓல்டு மெம்பரும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், நியூ மெம்பர் டைரெக்டாகவே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெபாசிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிலாம் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா 10% வெல்கம் போனஸ், 60% வந்து பார்த்திங்கன்னா 10th லெவல் டீம் ஒர்க்கிங் இன்கம், 20% வந்து பார்த்திங்கன்னா 40 ஐடி லைன், அதாவது அப்லைன் டவுன்லைன்லேருந்து நான் சொன்ன மாதிரி தான் சிங்கிள் லைன் கம்யூனிட்டியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம் கொடுக்குறாங்க. நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ரிட்டர்னே நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னா அதிகமாக கிடையாது. கம்பெனி வந்து நமக்கு தான் ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு வெறும் 10% அட்மின் சார்ஜ், மீடியா சார்ஜ் இந்த அப்ளிகேஷன் யூசேஜுக்கு மட்டுக்காக தான் நம்ம கம்பெனி பிடிக்கிறாங்க, நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுற காசை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டுற காசுலேருந்து 10% வெல்கம் போனஸாகவும் கொடுக்குறாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து 60% வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்லைனும் சரி டவுன்லைனும் அவங்களுக்கு வந்து 60% நம்ம பே பண்ணுறது வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து பே பண்ணாலும் அதே மாதிரி தான் நமக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் காமனாக 10% மட்டும்தான் கம்பெனி டிடெக்ஷன் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். சேம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் டிஸ்ட்ரிபியூஷனும் அதே மாதிரி தான். நமக்கு 47% பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் வந்துடும் எவ்வளோ பண்ணாலும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணோன்னா நம்ம அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்லைன் டவுன்லைன் அதுக்கு கீழே இருக்க டவுன்லைன் எல்லாத்துக்குமே
ஸ்ப்ளிட் ஆகி போகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10 லெவல் வரை அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 20% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது அப்லைன் டவுன்லைன் 10th லெவல் வரை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 40, அதோட சேர்த்திங்கன்னா 87%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10%. இந்த 10% வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அட்மின் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். இந்த வித்ட்ரால் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீம் பண்ணும்போது மட்டும் 2.5% வந்து டிடிஎஸ் டிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லோ ப்ராஃபிட்டில் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கணும், எல்லாருமே ஒரு லெவலுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லி, அதாவது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மொபைலை வச்சு இப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ரால்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 ரூபா இருந்தாலே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த வித்ட்ரால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். வித்ட்ரால் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா லெவலுக்கும் போகும். அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 99 rupees அண்டு 499 rupees பிளானில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக 5 ரெஃபரல் கொடுத்தா போதும். நீங்கள் அந்த அப்லைன் டவுன்லோட் ஐடி இன்கம் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees வித்ட்ரால் பண்ணால் போதும் பேங்குக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது KYC கம்பல்சரி அப்டேட் பண்ணி வெரிஃபை பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ மாடிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. பர்மனெண்ட்டாக கம்பெனி வந்து டிசைட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. அது மாதிரி நம்ம கம்பெனி வந்து செலக்டட் யூபிஐ மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாரி மற்ற யூபிஐ சிஸ்டம் வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அல்லது பிஹெச்எம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி பே பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 10 to 30 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகி ஆக்டிவேஷன் ஆகிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 499 சரி 99 rupees பிளானாக இருந்தாலும் நமக்கு ஜஸ்ட் 30 செகண்ட் தான், அதுக்குள்ளே கிளியர் ஆகிரும், அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 10% மட்டும் அட்மின் சார்ஜ் பிடிக்கிறேன், மற்றபடி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நம்ம டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வித்ட்ரால் பண்ணுறதா இருந்தாலும். அடுத்து ஆட்ஸ் ரெவென்யூ சார், இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் 50% எவ்ரி மந்த் கொடுப்பாங்க. நீங்கள் 10 hour வாட்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வர ஷேரை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு கிடையாது, நம்மளோட அப்லைன் டவுன்லைன் அதுக்கு கீழே வர டவுன்லைன் எல்லா 10th லெவல் வரை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட ப்ரூஃப் மேலே காமிச்சிருந்தேன், மார்ச் மாதம் பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாடிஃபிகேஷன் டேர்ம்ஸ். நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இருக்குது, ஐடி சரி பிளான் டீட்டெயில் எதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரைஸ் இருக்குது. ஸோ அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிக்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கிளியராக நம்ம கம்பெனி பற்றி A to Z லீகல் டாக்குமெண்ட், பிளான் டீட்டெயில், எப்படி ஏன் பண்ணுறது A to Z எல்லாமே கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரல்லாம் எப்படி பண்ணணும், ஒர்க் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் டிசைட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஆக்ஷன் எடுங்க. அப்புறம் சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலேஷன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண வைங்க. நீங்களும் சம்பாதிங்க, உங்கள் ஃபேமிலி சம்பாதிக்க வைங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு கூட சொல்லலாம். 2024 இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனி கொண்டு வரல, நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம கம்பெனியில் உங்களுக்கு A to Z எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட அஃபிஷியல் சேனல் டெலிகிராம் சேனல் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட டவுட் எல்லாமே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிளான் கம்பெனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவரை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.